தமிழக அரசும் மத்திய அரசும் அந்த அட்வொகேட்டுங்களுக்கு வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டத்தை கண்டிப்பாக உடனடியாக நிறைவேற்றணுங்கிறதுக்காக இந்த ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு இருக்கோம். இந்த குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்யணும். குண்டத்தடுப்பு சட்டத்திலையும் அவங்க கைது செய்து இந்த ஆர்ப்பாட்டம் இன்னைக்கு நாளைக்கு கண்டிப்பாக நடக்குது. இதை தொடர்ந்து அவங்க எடுக்கிற நடவடிக்கை மூலியமாக தான் இருக்குது. இந்த தமிழ்நாடு முழுவதும் கடந்த 6 மாதங்களில் இதுவரையும் 10 வழக்கறிஞர்கள் விடுதலை செய்யப்பட்டார்கள். நேற்று பார்த்தீங்கன்னா வழக்கறிஞர் உடுப்பில் இருக்கும் போதே வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்துக்கு போயிட்டு வெளியே வரும்போது ஓசூரில் அவரை படுகொலை செய்திருக்கிறார். ஒரே ஒரு டாக்டரை வந்து சரியாக ஒரு மருத்துவ பாதுகாப்பு பொருளாதாரன்றது தமிழ்நாடு முழுவதும் பெரும் செய்தியாக திருத்தாரி என்பது தமிழ்நாடு முழுவதும் பெரும் செய்தியாக இருக்குது. ஆனால் இந்த வழக்கறிஞர்கள் முதல் முதலில் எல்லாரும் பாராமுகத்துடன் கலந்து செல்வது மிகவும் வேதனைக்கு. வழக்கறிஞர்கள் வந்து ஒரு ரியல் எஸ்டேட் தொழில் மாதிரியோ மற்ற ஏதோ ஒரு தொழில் மாதிரியோ சாதாரண தொழில் செய்வதில்லை. இந்த நாட்டின் சட்ட ஒழுங்கை பாதுகாப்பது, இந்த நாட்டின் மக்களுக்கு சட்டத்தின் மீதான நம்பிக்கையை ஏற்படுத்துவதற்கு இந்த வழக்கறிஞர்கள் படும் பாடு என்பது மிக முக்கியமானது. நாட்டில் மக்கள் சட்டத்தின் ஆட்சி நடைபெறுகிறது என்று நம்புவதற்கு மிகவும் உறுதுணையாக இருப்பது இந்த வழக்கறிஞர்கள். அந்த வழக்கறிஞர்களுக்கே பாதிப்பு ஏற்படுகிறது. மக்களுக்கு இந்த சட்டத்தின் மீதான நம்பிக்கையே பாழ்பட்டு போகும். அது இந்த சமூகத்தின் சமநிலைக்கு சரியானதல்ல. இதை அரசு புரிந்து கொண்டு வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டத்தை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்பது வழக்கறிஞர் அனைவரும் கோரிக்கையாக இருக்கு. இப்போ நீங்கள் நேற்று பார்த்தீங்கன்னா ஓசூர், இதுக்கு முன்னாடி வந்து கோயம்புத்தூர், திருநெல்வேலி, திருத்தணி, அப்படி சைதாப்பேட்டை, நம்ம சென்னைக்குள்ளேயே தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்கு. இந்த ஊடகங்களில் செய்தியாக ஒரு நாள் வந்து மறையிறதுனால மக்களுக்கு இது பெருசாக தெரிவிக்கணும். ஆனால் இந்த படுகொலைகள் தொடர்ச்சியாக நீதிமன்றத்துக்கு வந்து செல்லும் வழக்கறிஞர்கள் கொலை செய்யப்படுவது என்பது ரொம்ப மிக குறிப்பிடத்தக்க விஷயமாக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து இதை தடுத்து நிறுத்தணும்.